அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் களத்திரம் வரும் திசை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் என்ற ராசி எந்த திசையை காட்டுகிறதோ அந்த திசையிலிருந்து மனைவி வருவா அப்படிங்கிறது தான் பிருகுநந்தி நாடியோட விதிங்க. அதே மாதிரி பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் நின்ற ராசி எந்த திசையை காட்டுகிறதோ அந்த திசையிலிருந்து தான் கணவன் வருவான் என்பது பிருகுநந்தி நாடியோட விதிங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சுக்கிரன் அல்லது செவ்வாய் இருந்ததுன்னா கிழக்கு திசையிலிருந்து களத்திரம் வரும் அப்படின்னு எடுத்ததும் சொல்லிடக்கூடாதுங்க. ஏன்னா மேஷத்தில் சுக்கிரன் முதல் திரிகோணத்தில் இருந்தால், அதாவது 1 to 10 பாகைக்குள்ளே இருந்ததுன்னு வைங்க, வடகிழக்கில் இருந்து வரும்னு சொல்லணுங்க. அப்புறம் மீனம் வடக்கு, மேஷம் கிழக்கு, ரெண்டையும் சேர்த்து வடகிழக்குன்னு சொல்லிடணும். அங்கேருந்து மனைவி அமைவாள் அப்படின்னு சொல்லணுங்க. 2வது திரிகோணத்தில் இருந்தால், அதாவது 10 பாகையிலிருந்து 20 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா கிழக்கு திசையிலிருந்தும், 3வது திரிகோணத்தில் இருந்ததுன்னா, அதாவது 20 பாகையிலிருந்து 30 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா தென்கிழக்கில் இருந்தும், அதாவது ரிஷபம் தெற்கு, மேஷம் கிழக்கு, அதனால் தென்கிழக்கு அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. திருமணத்தை பற்றி கேள்வி வந்ததுனால அது ஆணாக இருந்தால் அவர் பிறப்பு ஜாதகத்தில் மனைவியை குறிக்கும் சுக்கிரன் என்ற வீட்டை லக்கணமாக வைத்துக்கொண்டு திருமணகாரகன் செவ்வாய் மற்றும் கர்மாகாரகன் சனி எங்கு உள்ளார், அவர்களின் திசை என்ன அப்படிங்கிறது பார்த்துத்தான் சொல்லணுங்க. திருமணத்தை பற்றி கேள்வி வந்தால் அது பெண்ணாக இருந்தால் அவங்க பிறப்பு ஜாதகத்தில் ஜாதியை குறிக்கும் சுக்கிரன் என்ற வீட்டை லக்கணமாக வைத்துக்கொண்டு திருமணகாரகன் செவ்வாய் மற்றும் கர்மாகாரகன் சனி எங்குள்ளார், அவர்களின் நிலை என்ன அப்படிங்கிறதையும் ஆராயணுங்க. இதுதான் களத்திரம் வரும் திசையை பற்றி விவரம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடித்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் 6351. நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.